ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டிப்பு வந்து சூப்பரான டிப்பு தான். எங்கே பார்த்தாலும் இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கட்டி தான். யாரை பார்த்தாலுமே எனக்கு கட்டி இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, கையில் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கட்டி, நீர் கட்டி, இந்த மாதிரி கட்டி சொல்லிகிட்டே போகலாம். ஏன் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது எல்லாமே கெமிக்கல் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம், கிடைக்கிது. எதுவுமே அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம அதுலேருந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம், வராமல் தடுக்கலாம். வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு டிப்பை நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, கலச்சிக்காய். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. இது வந்து உருண்டையாக ரவுண்டாக கொட்டையாகவும் இருக்கும். அதை நல்லா எடுத்து பருப்பை வந்து தட்டி நம்ம எடுத்து அதை காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி பருப்பு கிடைக்கல அந்த ரவுண்டாக, அதனால் நான் பொடி எடுத்திருக்கேன். பொடியை நீங்கள் எடுக்கலாம், இல்லை அந்த கலச்சிக்காய் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே கேட்டாலும் அவங்க வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பொடி தான் எடுத்திருக்கேன். இந்த பொடி பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு ஏஜ் 30 ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 3 தடவை இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டி இருந்தாலும் சரி, கட்டி இல்லைனாலும் சரி, இந்த பொடியை நீங்கள் வீக்லி 3 வாட்டி கண்டிப்பாக வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெறும் வயிறாக இருக்கும் இல்லையா, அப்போ சாப்பிட்டாலும் சரி, உண்மையிலே வந்து உடம்புல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் கண்டிப்பாக போகும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்த ஒரு இதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் கலச்சிக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான மருந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட்டுக்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். கருஞ்சீரகத்தை பொடி பண்ணும் போது கூட வந்து கலச்சிக்காய் நம்ம வெறுமனே சாப்பிட முடியாது, அது கூட மிளகு சேர்த்து சாப்பிடும் போது தான் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் கலச்சிக்காய் வந்து ஒரு கலச்சிக்காய் கொட்டையாக எடுத்திங்கன்னா அதுக்கு 4 மிளகு சேர்க்கணும். இன்றைக்கி நான் பவுடராக எடுத்துருக்கனால ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மிளகு எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப மிளகு நான் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு வந்து அப்புறம் வயிறு எரிச்சல் வந்துடும். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வயிறு எரிச்சல், அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்த்தா தான் அந்த கலச்சிக்காயும் கருஞ்சீரகத்தோடு சேரும் போது உடம்புல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் சரி பண்ணும். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணும். முக்கியமாக மாதவிடாய் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்க, இர்ரெகுலராக வருது, வெயிட் ரொம்ப கெயின் ஆகிட்டே போகிறாங்க. அவங்களும் கண்டிப்பாக வாரத்தில் 4 நாள் இல்லை 3 நாள் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக தெரியும். இது உடம்புல பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணும். மெயினாக கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்தி நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் தடுக்கும். ஏஜ் 30 ஆகிட்டாவே நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து கருஞ்சீரகத்தை மிளகே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கலச்சிக்காய் பொடியும் அதோடு சேர்த்து 3ஐயும் நல்லா ஒட்டுக்கா போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை வெளியேயும் வைக்கலாம். வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இல்லை நான் வெறும் வயிற்றில் குடிக்க முடியாது, லைட்டாக இது ஒரு கசப்பு இருக்கும், வெறும் வயிற்றில் குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு அப்புறம் கூட கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதை நான் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன். உண்மையிலே நல்ல ரிசல்ட் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி யூஸ் பண்ணி அவங்களுக்கும் ரிசல்ட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கீங்க, ஒருவேளை பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு கலச்சிக்காய் மிளகையும் நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி பாக்ஸில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணல, எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, எனக்கு கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கட்டி இருக்குது, கட்டி வேறு எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, நீங்கள் இதை வந்து ஒரு 40 days 45 days எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.